viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.14ல 6th சம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். 1 ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்தோன்னா இன்னொரு ரூட் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுக்க போகிறோம். இதில் பீட்டாக்கு பதிலாக தான் நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுக்க போகிறோம். அவங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இது நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ a is equal to 3, b is equal to k, c is equal to 81 வந்துடுது. இப்போது ஆல்ஃபா பீட்டாவை சப்போஸ் நம்ம ரூட்ஸ்ன்னு எடுத்தோம்னா சம்மோட ஃபார்முலா -b/a, ப்ராடக்டோட ஃபார்முலா c/a. இப்போ நான் பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுக்க போகிறேன், பிகாஸ் அதுதான் கண்டிஷன். அப்போது பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர், தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் வந்துட்டு -k/3. இது ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து c/a which is 81/3. இதை கேன்சல் பண்ணால் 27 வந்துடும். இங்கே ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபா க்யூப்னு வந்துடும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இதை வந்து 3 க்யூப்னு எழுதலாம். அப்போ க்யூப் கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆல்ஃபா வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 3 + 3 ஸ்கொயர் வந்துட்டு 9 is equal to -k/3. அப்போ 3 + 9 is equal to -k/3. 12 is equal to -k/3. 3 அந்த பக்கமாக மல்டிப்ளை ஆகிட்டு k is equal to -36. அவங்க கேட்ட k வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த கண்டிஷனை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். 1 ரூட் ஸ்கொயர் ஆஃப் த அதர். அப்போ ஒரு ரூட் ஆல்ஃபானா இன்னொரு ரூட் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கனாலே சம் ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். கண்டிப்பாக இதில் ஒரு 5 மார்க் சம் நீங்கள் நல்லாவே எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.